எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. மேம் சூப்பர் மேம், நீங்கள் உண்மையாகவே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ட்ரீட் கேட்டதுக்காக எங்களை உண்மையாகவே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே. மேம் சொல்லுங்கள் மேம், எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம்ல. என்ன அஞ்சலி, நான் தான் நேற்றே சொன்னனே, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இது என்னோட மேரேஜ்க்காக உங்களுக்கு என்னோட ட்ரீட். சூப்பர் மேம், நீங்க தேங்க்யூ. அதானடா, சாப்பிட மட்டும் வந்தால் வாயை திறந்துடு, வேற எதுக்கும் வாயை திறக்காத, சரியா? விடுங்க மேம், அதெல்லாம் சாதாரணம். இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு நமக்கு சோறு தான் மேம் முக்கியம். அதானே அனிதா, இவன் கிட்ட போய் சொல்றீங்க பாத்தீங்களா? இவன் என்னைக்கு சாப்பாடை தவிர மத்தது முக்கியம்னு சொல்லியிருக்கான். என்னைக்கு சாப்பாடு தான் இவனுக்கு முக்கியம். மேம் நீங்கள் சாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் மேம். அவரும் வந்திருந்தாருன்னா அவரையும் நாங்கள் பார்த்துருப்போம். அது கவலைப்படாத காவியா, இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சரியா? அவருக்கும் ஒர்க் இருக்குல்ல, பிஸியாக இருப்பார், அதான் நான் கூப்பிடல. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். அப்புறம் அனிதா சொல்லுங்க, எப்படி போகுது உங்களோட மேரேஜ் லைஃப்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்கிறது? எனக்கு பிடிச்சிருக்கு. பாரா மேம், வெக்கப்படுறீங்களா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன? அதுவா அஸ்வின், இந்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், அதுதான் இந்த வீக் பிளான். ஓ சூப்பர். சார் ஆர்டர் ப்ளீஸ். ஏய் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஆர்டர் பண்ணுங்க, என்னென்ன வேணுமோ என்னன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அனிதா. ஓ ஓகே. தம்பி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக் பிரியாணி, அப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் லாலிபாப் ஒரு பிளேட், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று. அவ்வளோதானே? இப்போதைக்கு அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா வேணும்னா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. அனிதா உங்களுக்கு? அஸ்வின், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு வாய் எடுத்தனாவே எனக்கு வயிறு ஃபில் ஆகிடும். எனக்கும் அதிலே நான் எடுத்துக்கிறேன், போதும். வேணும்னா நம்ம அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். பேரட் போதும். ஓகே மேடம். முன்னாடியே அனிதா ரூம்க்கு வந்தாங்களே, வீடியோ காலில் மீட்டிங் இருந்தனால அப்படியே கிளம்பிட்டாங்க. எதுக்கா இருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு அவங்க டீம் மெம்பர்ஸ் ட்ரீட் கேட்டிருக்காங்க, வெளியே லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு போகலான்னு வந்திருப்பாங்களோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சு, கிளம்பியிருப்பாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதானே சார், வேற ஏதாச்சும்? தம்பி, இப்போதைக்கு போதும்பா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு நாங்க சொல்றோம். அப்புறம் ஐஸ்கிரீம், ஜூஸ், மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் இருக்குதானே? எல்லாமே இருக்கு சார். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம், வாங்க. ஓகே சார். சரி ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடுங்க. அனிதா, உங்க ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஆமாம் அஸ்வின், நீங்களாம் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். என்ன மேம், சார் கால் பண்ணுறாரோ? அது ஆமாம் அஞ்சலி, நீங்கள் சாப்பிடுங்க. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அதான் கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்களாம் சாப்பிடுங்க. ஓகே மேம், போங்க. என்ன ரிங் போயிட்டே இருக்கு? அனிதா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். மேடம் அவ்வளோ உம்பரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ? ஹலோ. எப்படியோ ஒரு வழியா ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க போல. அட என்னங்க நீங்கள், நான் தான் சொல்லியிருந்தேன்ல வெளியே ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. அவங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி ஃபோன் பேச முடியும்? அதான் எந்திரிச்சு தனியாக வந்தேன். சொல்லிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சரி இல்லை அனிதா, முன்னாடியே ரூம்க்கு வந்திருந்தீங்கல்ல, நான் வீடியோ காலில் இருந்தனால தான் என்னால் உங்ககிட்ட பேச முடியல. ஒருவேளை வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தீங்களோ? ஆமாங்க, சொல்லலான் தான் வந்தேன். சரி. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? டைம் 2 o'clock ஆயிடுச்சு. எப்போ கால் முடிஞ்சது? சாப்பிட்டுட்டீங்களா? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன். எங்க லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் அனிதா, இன்னும் சாப்பிடல. இப்போதான் 5 minutes தான் ஆச்சு கால் முடிஞ்சு. இனிமே தான் சாப்பிடணும். ஓ அப்படியா? ஓகே, போய் சாப்பிடுங்க. இப்போவே டைம் ஆச்சுல்ல, பசிக்கல உங்களுக்கு? பசிக்குது தான், ஆனால் யாரும் எடுத்து வைக்க இல்லையே. தனியாக போட்டு சாப்பிடணுன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல.
எப்பவும் நீங்க 2 பேரும் தானே சாப்பிடுவீங்க. அப்புறம் என்னதான் சூர்யா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எடுத்து வைக்கிறதுக்கு பொண்டாட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன மேடம், பதிலே காணோம். பொண்டாட்டி எடுத்து வச்சா நல்ல சாப்பாடு இறங்கும்னு தோணுது. இப்படி ஏங்க, அது நான் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே போட்டு சாப்பிடுங்க. நாளையிலேருந்து நானே உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், சரியா? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? நாங்கள் சாப்பிட்றோம். சூர்யா ஒரு காலில் இருக்கான், அவனும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம், ஓகேங்க. சரிடி பொண்டாட்டி, போய் சாப்பிடு போ. அப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஏதாவது பேச போறாங்க. போ போ. உங்களா? சரி, நான் போகிறேன். சூர்யா அண்ணா வந்ததுக்கப்புறம் நீங்களும் போய் சாப்பிடுங்க, டைம் ஆகுது. சரி, அவன் வந்த உடனே கண்டிப்பா நாங்க 2 பேரும் சாப்பிட்டுருவோம், ஓகேவா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போய் நல்லா சாப்பிடுங்க. ம். அடா, வாடா மச்சான், எப்படா வந்த? நானா? நீ பொண்டாட்டி வாடி போடி லெவல் வரையும் பேசினல, அப்பவே வந்துட்டேன்டா. டேய், அது நான் தான் சொன்னல, அனிதா அவங்க டீம்மேட்ஸை கூட்டிட்டு ட்ரீட் கொடுக்க வெளியே போயிருக்காங்கன்னு. அது கிளம்புறதுக்கு முன்னாடி ரூமுக்கு வந்தாங்கடா. என்னன்னு பேச முடியல, அதான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டேன். ஏன்? கார்த்தி மச்சான், நீயாடா இது? எவ்வளோ சேஞ்சஸ்டா மச்சான். அனிதா சிஸ்டர் நிறையவே உன்னை மாத்திருக்காங்க. அவங்களை நீ ஏத்துக்கவே மாட்டியோன்னு நான் நிஜமாவே ஃபீல் பண்ணேன்டா. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு யோசிச்சேன். ஆனா இப்படி நீ வாடி போடி பேசுற அளவை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்போ நீ அனிதாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்ட, கரெக்டா? டேய், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அனிதாவை பிடிக்காம ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்கள பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா பழகிறதுக்கு, எல்லாத்துக்கும் டைம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட ஒய்ஃப் தான். இப்படி இருக்கிறதுல பாத்தி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ சொல்லணும் தாண்டா அவ்வளவு ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி சரி, வா, கால் முடிஞ்சிருச்சு, ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிடலாமா? சரி சரி, வாடா போலாம். என்ன, எல்லாருக்கும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஓ மேம், வயிறு செம்ம ஃபுல்லு. இதுக்கே போய் அங்க ஆஃபீஸ்ல உட்காந்து எப்படி வேலை பார்க்க போறோமோ, தூக்கம் தான் மேம் வரும். ஏய், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. வேலை தான் முக்கியம். நீங்கள் ட்ரீட் கேட்டிங்க, நான் ட்ரீட் கொடுத்துட்டேன். ஆனால் வேலை செய்யணுங்கிற இடத்துல கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ஜீர்ணம் ஆகிடும். வாங்க போகலாம். வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மேம், ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. மீல்ஸும் ஒரு கட்டு கட்டியாச்சு, அதுக்கப்புறம் ஜூஸ் ஐஸ்கிரீம்னு எல்லாம் சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமாம் மேம், இவன் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானே. போதும் மேம். சரி, அப்போ கிளம்பலாமா? ம், ஓகே மேம். என்ன கையல், காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே. என்னைக்கும் எதையோ பறி கொடுத்தவள் மாதிரியே இருப்ப, இன்னைக்கு என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எப்பயும் போலதான் இருக்கேன். ஏய், எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு? அது சும்மா தாண்டி. என்ன மேடம், புதுசா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரியுது. ஏ, என்ன ஸ்டெல்லா நீ? உன்கிட்ட போய் நான் எதடி மறைச்சிருக்கேன்? என்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட தானே ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு அண்ணா வந்து என்கிட்ட பேசினாரா? அண்ணாவா? என்ன பேசினாரு? இல்லை ஸ்டெல்லா, நேற்று தான் காஃபி ஷாப்பில் அந்த மாதிரி நடந்ததில்ல, அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சுடி. அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு மைண்டு ரொம்ப டபுள் மைண்டடாக ஆகிடுச்சு. என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தோடே இருந்தேனா. அப்போது நைட்டு அண்ணா வந்து என்கிட்ட பேசினாரு. அண்ணா பேசினதுக்கப்புறம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டேன்டி. அண்ணா, என்னடி முடிவு எடுத்த? நீ சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன், கரெக்டா? ஆமாடி, நான் அண்ணா கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு சூர்யா தான் வேணும்னு. அதனால நான் அவரை மன்னிச்சிட்டேன். அப்பா, எப்படியோடி, இனிமே எங்க பழைய கையில பார்க்கலாம், அப்படிதானே? என்னைக்கும் எப்ப பார்த்தாலும் உருன்னே இருப்பா. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டல்ல, ஜாலியா இருப்பல்ல? சரிடி, இந்த சந்தோஷமான விஷயத்த சூர்யா அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? சூர்யா அண்ணாக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்ல, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? அதுல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? ட்விஸ்டா? அவரை நான் மன்னிச்சிட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறப்பே எனக்கு புரிஞ்சிருச்சுடி அவர் என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறாருன்னு. அதனால எனக்கு கோவம்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அவர் திட்டினது தப்பு தானே. அதனால அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கையல் இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஹார்டான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. செல்லமாக தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அது முன்னாடிலாம் அவர் லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை துரத்தி துரத்தி எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் அந்த மாதிரி வார்த்தை சொன்னது தப்பு தானே. அதனால் திரும்பவும் நான் அதை தான் பண்ண போகிறேன். ஆனால் இந்த முறை நான் லவ் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வேறு மாதிரி அவரை டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. வேண்டாண்டி, ஏதோ தப்பாக போய் முடிஞ்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. முன்னாடி வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த சேட்டையை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் எங்கள் அண்ணனுங்க எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உரிமையாக சில சேட்டைகள் பண்ணலாம்ல. ஆனால் அவரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணணும்டி. வேணும்னே அவராக வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லி தாண்டி அவரை டார்ச்சர் பண்ணணும் கொஞ்ச நாள். அப்புறம் அவர் பர்த்டே வருதுல்ல, அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் சூப்பர் டி. ஆனால் பாவண்டி, கொஞ்சமாக பண்ணேன். சரி சரி, இப்போ நீ கேன்டீன் போகணுன்னு சொன்னல, போயிட்டு வரப்ப எனக்கு சூடாக ஒரு காஃபி வாங்கிட்டு வா. இப்போவே நான் என் சேட்டையை ஆரம்பிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு இருக்கேன். ஏய் என்னடி சொல்கிற? ஆமாடி, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சு. ஆனால் அது செல்லமான பனிஷ்மெண்ட்டாக தானே இருக்கணும். அதான் இனிமே அவர் தான் வந்து என்ன கூட்டிகிட்டு போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். சரியா? அவருக்கு நான் ஃபோன் பண்ணணும். நீ கிளம்பு கிளம்பு. ஆனால் ஒன்றுடி, இந்த லவ் பண்ணுறவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்பா உங்ககிட்ட இருந்து நாங்கள் தாண்டி படாத பாடுபடணும். லவ் பிரேக்கப் ஆனாலும் எங்ககிட்ட தான் புலம்புறீங்க, சக்ஸஸ் ஆனாலும் எங்ககிட்ட தான் புலம்புறீங்க. உண்மையாகவே யாருக்கும் லவ் பண்ணுறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது மட்டும் இருக்கவே கூடாதுடி. போதும் போதும், நீங்கள் கிளம்புங்க மேடம். கிளம்புறேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சூர்யா, நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இனிமேல் நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி வார்த்தையை பேசவே கூடாது. திரும்பியும் அதே மாதிரி தான் உங்களை டார்ச்சர் பண்ண போகிறேன். இருந்தாலும் இந்த டைம் பார்க்குறேன் நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. என்ன கையல் ஃபோன் பண்றா? என்னாச்சு? ஏதா பிரச்சனையா இருக்குமா? திடீர்னு ஃபோன் பண்றா. எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாளே, என்னவா இருக்கும்? என்னது ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு? ஹலோ கயல், என்னாச்சு? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சூர்யா, இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பணும்ல, அதனால் ஒரு 3 o'clock வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அண்ணாவும் அண்ணியும் அண்ணியோட அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் லேட் ஆகும்ல. அதனால தான் ஆதி அண்ணா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஆதி அண்ணா ஏதோ ஸ்கூல் விஷயமா வெளியே போயிருக்காராம். அப்புறம் கவின் அண்ணா கூட வைஷ்ணவியை கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காரு. நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? என்ன கயல், என்ன கேட்டீங்க? நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணணுமா? இல்ல கயல், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர லேட் ஆகும். என்ன சூர்யா இப்படி சொல்கிறீங்க? நான் அப்புறம் எப்படி வர்றது? காலேஜ் பஸ் 5 மணிக்கு மேலே தானே வரும். சரி ஓகே, நான் வெளியில் பஸ் பிடிச்சி வந்துக்கிறேன். ஓகே. என்னது, வெளியில பஸ் பிடிச்சி வராளா? சரி ஓகே சூர்யா, நான் வச்சிடுறேன். கயல், ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி வாடா, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? நீ என்னைக்கும் என்னை தனியாக மட்டும் விடவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. சொல்லுங்கள் சூர்யா. கயல், நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க தனியாலாம் போக வேண்டாம். அதுவும் தனியா பஸ்லலாம் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைல்ல. உங்க அண்ணாங்க யாரும் தனியாலாம் உங்களை பஸ்ல வரவிட மாட்டாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அதானே பார்த்தேன், என் சூர்யா என்னை தனியாக வர வச்சிருவாரோன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஹலோ கயல், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சூர்யா. ஓகே ஓகே, அப்போ ஒரு 3 o'clock வந்துடுறீங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வரப்போ நீங்கள் மட்டும்தான் வரணும், வேற யாரையும் உங்கள் கூட வரக்கூடாது. ஓகேவா? இவளுக்கு என்னாச்சு? நான் என்னமோ 10 பேர் கூட எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்க மாதிரி தனியா வரணும்னு சொல்றா. இவ்வளோ என்ன சூர்யா, நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? கேக்குது கேக்குது, நல்லாவே கேக்குது. சரி ஓகே, அப்போ நான் ஃபோன் வச்சிடுறேன். பாய். இவளுக்கு என்னாச்சு சடனா? திடீர்னு ஃபோன் பண்ணா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றா. என்ன இவளுக்கு? எப்பவும் என்கிட்ட இந்த அளவுலாம் பேசவே மாட்டாளே. இவ்வளோ நாள் கோவமா இருந்தா இன்னைக்கு என்ன வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போக சொல்றா? என்னை சோதிக்கிறதே உனக்கு வேலை இல்லடி. எப்போ எனக்கு கேப் கிடைச்சாலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறல்ல. ஏற்கனவே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இருக்கப்போ என்னை ஏண்டி திரும்ப திரும்ப உன் பக்கத்தில் வர வச்சு அப்புறம் வேண்டான்னு தூக்கி போடுற மாதிரி கஷ்டப்படுத்துற? அது இன்னும் எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா?
நான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதானே. சரி, உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ செய். உனக்கு பண்ணதுக்கு நான் அனுபவிச்சுக்கிறேன். மே ஐ கமன் சார்? எஸ். ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஏதாச்சும் பேசினா டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ, திட்டிடுவாரோ? சாச்சா, நாம் இந்த சாக்லேட் மட்டும்தானே கொடுக்கலான்னு வந்தோம். அவருக்கு மில்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தா. கூப்பிடலாமா சார்? என்ன அனிதா? அது பிஸியாக இருக்கீங்களா சார்? என்ன? பிஸியாக இருக்கீங்களான்னு. பிஸியாக இருந்தீங்கன்னா நான் அப்புறமா வரேன். அது பிஸியெல்லாம் இல்ல. என்ன சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சார். நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தேன்ல, அப்போ. என்ன? அது மேடம் இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன என்ன பண்றீங்க? கையிடுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லி கூப்பிட்ட? அது சார், இது ஆஃபீஸ் தானேங்க, அதான். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்ல நீ என்ன சார்னு கூப்பிடணும்னு நான் சொன்னேன்னா என்ன? இங்க வீட்டில் கூப்பிடுறது வேற, ஆஃபீஸில் நான் உங்களை சார்னு தானே கூப்பிடணும். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் முன்னாடியாச்சும் நான் வேற மாதிரி கூப்பிட்டா தப்பாக நினைப்பாங்கல்ல, அது உங்களை தான் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அதனால ஆஃபீஸில் சார்னு கூப்பிடுறது தான் கரெக்டாக இருக்கும். இங்க பாரு அனிதா, நீ மற்றவங்க முன்னாடி என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம ரெண்டு பேரும் தனியாக எங்கேயாச்சும் மீட் பண்ணுறப்ப சார்னு கூப்பிட்டா அது எனக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்ன சார்னு கூப்பிடாதானே. ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீ என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கல. புரியுதா? இப்போ இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரை தவிர யாரும் கிடையாது, கரெக்டா? ஆமாம். அதான் சொல்றேன். இப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறப்ப எதுக்கு நீ என்ன சார்னு கூப்பிடுற? இப்போ என் கூட வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா நீ சார்னு கூப்பிடுறதுல நியாயம் இருக்கு. நான் அப்ப இன்னும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே இருக்கோம். இந்த இடத்துல நீ என்ன சார்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, சரியா? சரிங்க, கையிடுங்க. எடுத்தாச்சு, போதுமா? சொல்லு, நல்லா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் அது என்னன்னா, இது உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கா? என்ன கொடுக்கணும்? கொடு. இந்தாங்க, இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், என்ன அனிதா, எனக்கு இந்த ஃப்ளேவர்ல மில்க் சாக்லேட் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டே இதுதான். எப்படி உனக்கு தெரியும்? கரெக்டா இதே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இன்னைக்கு எல்லாரும் கிளம்புறப்போ பில் பே பண்ண போனேன்னா, அப்போ இந்த சாக்லேட் பார்த்தேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதான் சரி உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அதான். அதான் அனிதா கேட்குறேன், உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு? நீங்களே ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நானா? நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. ஒரு நாள் நான் உங்கள் ரூமுக்கு வரப்போ உங்கள் டேபிளில் நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது. அப்போ சூர்யா நான் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டாரு. நீங்கள் எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்கோடான்னு உங்ககிட்ட சொல்கிறப்ப கூட, டேய் உனக்கு தெரியாதா எனக்கு இந்த சாக்லேட் எதுவும் பிடிக்காது, எனக்கு இந்த சாக்லேட் தான் பிடிக்கும்னு இந்த சாக்லேட் பேரை சொன்னீங்க. அப்போது எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு அது பார்த்தேன்னா அதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மில்க் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்வீட்லேயும் மில்க் ஸ்வீட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? அடா, எப்படி அனிதா என்னை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதுவும் மைன்யூட்டா இந்த சாக்லேட் மேட்டர்லாம் யாருக்குமே தெரியாது தெரியுமா? ஆனா இதை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களை பற்றி யாருக்குமே தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு உரிமை இருக்குல்ல. பிகாஸ் நான் மிஸ்ஸஸ் கார்த்திக். ஸோ கார்த்திக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எது அவர் ஆசைப்படுவார், எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கேன். போதுமா? ஷோ அனிதா,
பெண்மையும் இழைப்பாரதே உன்மார்பிலே இழப்போதுமே இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் நினைகிறது உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்ற கார்த்தி டேய் மச்சான் இவன் ஒருத்தன் என்னடா என்னாச்சுடா மச்சான் பிஸியா ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்களோ நடுவுல வந்துட்டேனோ அதான் வந்துட்டியே என்னன்னு சொல்லு சரிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா மச்சான் ஏதாச்சும் பிஸியா பேசிட்டு இருந்தியோ நடுவுல வந்துட்டனோ ஏன்டா இப்படி முறைக்கிறேன் அதான் வந்துட்டல்ல சொல்லு என்ன விஷயம் எதுக்கு அப்படி அலறிட்டு உள்ள வந்த எல்லாம் உன் தங்கச்சியை பத்தி சொல்றதுக்கு தான் டேய் உன் தங்கச்சி என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவளுக்கு இப்ப என்னடா ஆச்சு என்னடா பிரச்சனை டேய் உன் தங்கச்சி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு இவ்வளவு நாளா என்கிட்ட பேசாம தானே இருந்தா திடீர்னு இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணி நீங்க தான் சாயந்தரம் என்ன கூட்டிட்டு போக வரணும் இல்லைன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கிறான் ஏய் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல அவ தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறால போக வேண்டியது தானே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க ஏய் ஒரு அண்ணன் மாதிரியா பேசிட்டு இருக்க நீ தாண்டா அவளோட அண்ணா இப்படி சொல்லிட்டு இருக்க ஓ இப்பதான் நான் அண்ணான்னு தெரியுது அவ லவ் ப்ரப்போஸ் பண்ணான்னு வந்து என்கிட்ட நீ சொல்றப்ப நான் அண்ணான்னு உனக்கு தெரியல அப்படிதானே டேய் அது வேற இது வேற சரி இதுக்கு பதில் சொல்லு இப்ப எதுக்கு உன் தங்கச்சி ஃபோன் பண்ணி என்ன வர சொல்றா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல இங்க பாருடா அவதான் வேண்டான்னு சொல்லிட்டால நான் தான் ஒதுங்கி போறேன்ல அப்புறம் என்ன சும்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இங்க பாருங்கடா இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேரு பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க அடிச்சுப்பீங்களோ புடிச்சுப்பீங்களோ அது உங்களோட இஷ்டம் சும்மா இதுக்கப்புறம் எல்கேஜி பாப்பா மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் உன் தங்கச்சி இப்படி பண்ணாடா அப்படி பண்ணாடான்னு என்கிட்ட கொண்டு வந்த அவ்வளவுதான்டா மகனே இப்ப என்ன அவ தான் கூப்பிட்டால போக வேண்டியது தானே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க ஏன்டா இப்படி இருக்க கொஞ்சமாச்சும் அண்ணா மாதிரி பேசுறியாடா நீ ஓ கிளம்புடா முதல்ல டேய் மச்சான் உன் தங்கச்சி ஃபோன் பண்ணி வர சொன்னாடா என்னவா இருக்கும் திட்டுவாளோ அதான் அவ வர சொல்லியிருக்கால என்னன்னு நேர்லயே போய் தெரிஞ்சுக்கோ அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்கறான் இங்க பாருடா இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு வர போகணும் நாம எல்லாம் சீக்கிரமா கிளம்பணும் ஞாபகத்துல இருக்கட்டும் அதனால டைம்க்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அம்மாவை எப்படி கூட்டிட்டு வருவ அம்மாலாம் வரல நான் மட்டும்தான் வரேன் ஏன் அம்மா தானே கூப்பிட்டு இருக்காங்க அதான் எங்க அப்பா இருக்காரே இன்னைக்கு நைட்டு தான் ஊர்ல இருந்து வராராம் அதனாலதான் வரல சரி 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 கிளம்பு டைம் வேஸ்ட் பண்ணாத போ போ ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொன்னா 3 மணிக்கு இங்க வர சொன்னா நானே ஆல்ரெடி 3:10 ஆயிடுச்சு என்ன பண்றா இன்னும் கிளாஸ் முடியலையோ காலேஜ்ல பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல என்னாச்சு ஆஃப் டே தான் ஒருவேளை காலேஜ் இருந்திருக்குமோ ஒருவேளை சீக்கிரமா காலேஜ் விட்டுட்டாங்களோ இவ எங்க போனான்னு தெரியலையே நெஞ்சை பூ போல் கொய்தவரே என்னை ஏதோ செய்தவரே நெஞ்சை பூ போல் கிளம்பலாமா ம் ஆமா என்ன நீ மட்டும்தான் வர எனக்கு தெரிஞ்ச வரையும் காலேஜ்ல யாருமே இருக்க மாதிரி தெரியல அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஆடிட்டோரியமில் இருக்காங்க. இன்னைக்கு காலேஜில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, கெஸ்ட் வந்திருக்காங்க. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆடிட்டோரியமில் இருக்காங்க. அதான் இங்கே யாரும் இல்லை. நீ போகலையா என்ன? இல்லைங்க, அது ஒன்ஸ் ஆடிட்டோரியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் கண்டிப்பாக வெளியே வர முடியாது. 5 o'clock வரையும் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் இன்னைக்கு ஊருக்கு போகணும்ல, அதனால தான் கிளாஸ்லேயே இருந்துட்டேன். ஓ ஓகே கிளம்பலாமா? என்ன இவர் என்னை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவாருன்னு தானே ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டுகிட்டே வந்தேன். பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஷோ சூர்யா, நல்லா பாருங்க, இது நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். அவ்வளோதானா? அது வேற ஒன்றும் என்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லையா? சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் டி. அப்போலாம் உன் மேலே லவ் எனக்கு இருந்தது கிடையாது. உன்னோட பர்த்டேக்கு நான் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ப்ரெசென்ட் பண்ணணுமேனு இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஒன்று தெரியுமா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்தேன்னா அது உனக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ அதை நீ போட்டுட்டு வந்து என் முன்னாடி நிற்கிற. என்னால் அதை பற்றி கூட உன்கிட்ட கமெண்ட் பண்ண முடியலல்ல. அப்புறம் எதா பேசினா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் நினைப்பேன். எதுக்கு? என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆகுதுல்ல, கிளம்பலாம் வாங்க. என்ன நல்லா பாருங்க சூர்யா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள் தான் ஒரு பர்த்டேக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அது இன்னைக்கு தான் செகண்ட் டைம் போடுறேன். நல்லா இருக்கா? அருகில் வந்த நிலையே மனதில்
சென்ற ஒளியே நீ என் மனதில் என் உருவம் சரி கண்டுபிடிப்பாய். அதனால என்ன, வாங்க போலாம். என்னங்க இது, நீங்க தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி பதில் சொன்னா எப்படி? அப்போ நல்லா இல்லை அப்படி தானே? அப்போ நல்லாவே இல்லாத ட்ரெஸ்ஸை தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்லுவீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸை தான் அப்போ எடுத்து கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? கயல் அப்படிலாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. நான் எதுவும் சொல்ல வேண்டாம் தான் சொல்லல, நல்லா இருக்கு கயல். அது எப்படிங்க நல்லா இருக்குன்னா பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும். நான் இத்தனை முறை கேட்டு உங்களுக்கு சொல்ல முடியலன்னா அப்போ இது நல்லா இல்லை, எனக்கு நல்லா இல்லை, கரெக்டா? இவளுக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு சண்டை இழுக்கிறாளே கடவுளே. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சா இவ அமைதியாவே இருக்க மாட்டா போலயே. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். கயல், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, போதுமா? இப்போ இது ரொம்ப முக்கியமா என்ன? ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தல, அங்க எல்லாரும் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பலாம் ப்ளீஸ், வாங்க. கிளம்பலான்னு சொன்னேன். ம் ம் இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னே புரியலையே. எப்பயும் பேசுறதுக்கே யோசிச்சு பேசுவா, என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லுவா. இன்னைக்கு என்னன்னா இவ்வளோ பக்கத்துல வந்து நின்று பேசுறா. இதை நினைச்சு மாறிட்டான்னு நினைச்சு நம்ம பேசினா உடனே வேற ஏதாச்சும் டயலாக் பேசுவா. தேவையா இது? சூர்யா, எதுக்கு வந்த? அவளை கூட்டிட்டு போகணும், அதுக்கு மட்டும்தான் நான் வந்த. அந்த வேலையை மட்டும் பாரு, வேற எதுக்கும் வாய் கொடுத்துறாதடா. அவ இன்னைக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கானே தெரியல. சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது எடுக்கிறப்ப உனக்கு இந்த அளவு அழகா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு. கயல், கண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், அவனே வள்ளலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. கயல் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன? ஆமா கயல், ரொம்ப அழகா இருக்க. உனக்கு எதுவும் ஆகலல்ல? கால் வலி இருக்கா என்ன? உன் கால் கல்லுல மோதினது நான் பார்த்தேன் கயல். வலி இருக்கா என்ன? வலிக்குதுன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் கயல், உன்னால என்ன சுத்தமா மன்னிக்கவே முடியாதா? கடைசி வரையும் இப்படிதான் இருப்பியா கயல்? இது காலேஜ், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? சாரி சாரி கயல், டைம் ஆச்சு, கிளம்பலாம். சாரி சூர்யா, நான் வேணும்னு சொல்லலை. உங்களை நான் நிஜமாவே மன்னிச்சிட்டேன். ஆனால் என்னால் இப்போ உங்ககிட்ட அதை சொல்ல முடியல. உங்கள் பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். 1 மந்த் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூர்யா. கண்டிப்பாக நான் உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். போலாமா? ம்